சோ மக்களே ஃபைனலி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் பண்ற அனிமே இந்த யூடியூப்ல வந்து ரிலீஸ் ஆகிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. ஸோ நானுமே தீவிர ஆர்வத்தோட சூப்பராக இருக்க போது ஐகோஞ்சி வாய்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்க போது ஐகோஞ்சி ஏதாவது தாக்குவோம் அப்படின்னு பார்த்தா தமிழ் டப்பிங் ஐகோஞ்சியவே தாக்கி வச்சுக்கிறானுங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஒரு நிமிஷத்துல நம்மளே இன்னாடி இது என்னடா வாய்ஸ் இது அப்புறம் மாதிரி நிறைய சொல்லிட்டு யோசிக்க வச்சானுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, யாருக்கு இது செட் ஆகும், தமிழ் டப்பிங் எப்படி தான் இருக்கு, ஸோ ஃபைனலி பார்க்கலாமா தூக்கி போட்டு சாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ இனிவே சேனல் புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஓகே. ஸோ இனிவே சொல்லணும்னு சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுகிறேன் வீடியோக்கு போலாமா? ஸோ பேசிக்காக நம்ம பார்க்கும்போதே வந்து சில அனைத்து பார்த்துட்டு தெரிஞ்சு போயிடும். லைக் வந்து நருட்டோ மாதிரியோ பிளாக் கலர் மாதிரி இருக்கும்போதே வந்து தமிழ் டப்பிங் அடுத்தது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இதை பார்க்கும்போதே வந்து ஆரம்பத்திலே காமிச்சிருப்பானுங்க எப்படி அப்படின்னு. எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா. அந்த பொண்ணு வந்து தான் பாட்டிக்காக வந்து இடத்த வந்து ஒருத்தங்கிட்ட கேட்பா, இந்த மாதிரி இடம் விடுங்க, வயசானவங்க வந்து உதவி செய்யணும் அப்படின்னு. இந்த விஷயம் வாஸ்தவம் தான். ஸோ வந்து ஐ திங்க் பேசிக்காக கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வயசானவங்களுக்கு இடம் விடணும். ஏன்னா அவன் வந்து இளமையா இருக்கான். ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இளமையா இருக்கிறவன் பேசுவான். அவன் எப்படி பேசுவான்னு பாருங்களா. கியூட்டான பொண்ணு, இந்த சீட்டு வேணா வயசானவங்க சீட்டா இருக்கலாம். இது ரொம்ப நான்சென்ஸ். ஸோ உடனே ப்ரோ இது என்ன ப்ரோ ட்விஸ்டா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. இது என்ன கதை அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜாப்பனீஸ் அங்கே இங்கிலீஷில் பார்க்கும்போது வந்து வயசானவங்களுக்கு இளமையாக இருக்கிறவங்க ஒருத்தன் இடம் கொடுக்கணும். ஆனால் தமிழ் எப்படி தான் பெரிய ட்விஸ்ட்டே, வயசானவங்களுக்கு இளமையாக இருக்கிறவங்க இடம் கொடுக்க தேவையில்ல, வயசானவங்களுக்கே வயசானவங்க இடம் கொடுக்க வச்சுட்டானுங்க. டே அவன் ஸ்கூல் பையன்டா. ஐயோ. ஸோ ஸ்டார்டிங் பார்ட்ல சூப்பராக செஞ்சிருப்பானுங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் லைவ் சாட்டில் நீ உட்காந்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தா கழுவி ஊற்றிருப்பானுங்க எல்லாரும். ஓரளவுக்கு நானே இறங்கி வந்து ப்ரோ விடு ப்ரோ பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரோ நீ வேணா பாரு ப்ரோ நாங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு என்ன ரோஸ் பண்றானுங்க. என்னடி இது? ஐயோ கமெண்ட் செக்ஷன்ல தெரிஞ்சுச்சே. ஐயோ அப்பா நீங்க மட்டும் பாத்துருந்தீங்க. ஏண்டா நாதாடி பாதே எச்சக்கால முண்டமே உனக்கு என்னடா வந்தது? கால ஓடி உனக்கு ஓடி கடைசி எச்சரிக்கை இனிமேலே. சரி இவனு ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நடுவில் ஹிந்திக்காரனுங்க வேற அவனு வேற நாரோட வந்துட்டு என்னடா ஹிந்தி டப்பிங் இது தமிழ் டப்பிங் இப்படி இருக்குது, தமிழ் டப்பிங் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரனு கமெண்ட்ல வந்து அடிச்சுக்கிறானுங்க. உங்களை யாரா உள்ள கூப்பிட்டா யாரா நீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. சரி ஓகே பேக் டு த கண்டென்ட் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சைடு கேரக்டர்ஸ் தான். நம்ம சைடு கேரக்டர்ஸ் அப்படி பேசினாலுமே நம்ம இதுவரை நருட்டோவோ ஒன் பீஸோ டிராகன் பாலோ எவ்வளோ நிறைய பேசியிருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் பேசும்போது நம்ம வந்து சைடு கேரக்டர்ஸ் அப்படின்னு பேசும்போது லேடிஸ் அண்ட் ஜென்ஸை மொத்தமாக வந்து பாத்தை இன்க்ளூட் பண்ணி பேசுவோம். பட் இந்த அனிமேல எப்படி ஹீரோ ஹீரோயின் பிரிக்கிறோமோ அதே மாதிரி சைடு கேரக்டர்ஸ்லயும் லேடிஸ் ஜென்ஸ்னு பிரிக்கணும் போல. ஸோ வந்து ஜென்ஸ் வாய்ஸ் அப்படின்னு போகும்போது ஒரு 10 பேருக்கு தான் அதில் ஒருத்தவங்க தான் நல்லாவே இருக்குது வாய்ஸ். மிச்சம் 9 பேர் வாய்ஸுமே வந்து நல்லாவே இல்லை. ஏதோ வந்து இந்த டப்பிங் சொல்லிட்டு கமெண்ட்ல கத்துறானுங்க. உண்மையில அது உண்மையா கூட எனக்கு தெரிய மாட்டுது. மேபி நான் இதே ஒரே வாரத்தில் ஏஐ சொல்லிட்டு முடிச்சு போயிடுவேன். பட் மேபி வந்து உண்மையா அரைச்சு குத்துறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையா டப்ப சொல்லி பார்க்கும்போது வந்து என்னடா என் வாய்ஸ் ஏஐ சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ல. ஸோ எனக்கு இல்லை வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ என்னால் வந்து ஏஐ நான் சொல்லிட்டு அப்பீல் பண்ண முடியாது. பட் உண்மையா சொல்ல போனா வந்து ஒரு 10 வயசு வருது அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சைடு கேரக்டர்ஸ் ஒரு மென்ஸ் வாய்ஸ் எல்லாம் கேவலமா இருந்துச்சு. கடின உழைப்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே எல்லாரும் ஒருத்தர் நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தேவையில்லாத இன்ட்ரோடக்ஷன்லாம். நாம எல்லாரும் சின்ன பசங்களா? ஸோ பாரபட்சமே இல்லைன்றதுண்டா உண்மை. ஸோ வந்து சைடு கேரக்டர்ஸை பொறுத்த வரையும் வந்து சில பேருக்கு அதுவும் வந்து நான் தூரம் சொல்றது நான் ஒன்றும் ஜாப்பனீஸாக பார்க்கவே இல்லை. அனிமேவே இதுல 2-3 பேர் வந்து ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் பார்த்து கத்துறானே கமெண்ட் செக்ஷன்ல. ஐயோ நானா வேறு தமிழ் பார்க்கும்போதே இவ்வளோ பேசுறேன். ஜாப்பனீஸாக பார்த்துட்டு பேசினா எந்த அளவுக்கு கிளாஸ் ஒன்று பேசிருப்பேன்னு தெரியல. பட் பேசிக்கலாக சொல்லும்போது நல்லா இல்லை. ஸோ சைடு கேரக்டர்ஸை பொறுத்த வரையும் மேலுக்கு நல்லா இல்லை. பட் ஃபீமேலுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் மனசை கொடுத்துட்டேன் அவ்வளோதான். கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். சோ அப்படியே இப்போ வந்து போட்டு காட்டுறேன் பாருங்களா. எனக்கும் ஓகே தான். ஆமா எனக்கு யாரோட பேருமே தெரியாது. ஏய் கிக்கியோ இன்னைக்கு மதியம் நம்ம ஒண்ணா சாப்பிடலாமா? சோ இப்படிதான் இருக்கு. மேபி லேடிஸ் கேரக்டர் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. வந்து தப்பு சொல்ற மாதிரிலாம் கிடையாது. மேபி வந்து எனக்கே என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம என்னடா எந்த பொண்ணு வயசுமே நல்லா இல்லைன்னு வாயிலே வர மாட்டுது. காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீ டே ஒட்டாக்கு ஒரு வேலை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா. பட் வந்து அன்டில் ஹீரோயின் வாய்ஸ் கேட்டோன்னே ஓகே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்போ மாதிரி தோணுச்சு. அப்புறம் உங்களுக்கு கேள்வி வரும்னா ப்ரோ சைடு கேரக்டர் சொன்னீங்க குஷிடா எங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். ஸோ கொஞ்சிக்கு வேணா நம்மளோட ஒருக்கிட்ட ஹீரோயினா இருக்கலாம். ஆனால் எனக்கு குஷிடா தான்டா ஹீரோயின். அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா குஷிடா வாய்ஸை பார்த்து நான் 4-5 தடவை இல்லை அப்படி வீட்டுனே இருக்கிறேன். நான் நிறைய மெமரிஸை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம். ஓ தப்பாக்குதுனா டேய் அப்படி இல்லடா. தயவு செஞ்சு எனக்கு ஃப்ரெண்ட் நினைச்சிடு. இப்ப என்னால ஒரு கிட்ட உன்னை வெறுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மைதான் நீயும் அப்படிதான் நினைக்கிறியா? ஆனா அந்த பாயிண்ட்ஸ் சொன்னதால தாராளமா செலவு பண்ணிடுறேன். டோப்பு டிட்டர்ஜென்ட்
அண்டர்வேர் எல்லாம் வாங்கணும். அப்படியே வந்து ஓரளவுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் அயக்கோஞ்சிக்காகவும் பார்க்கல ஒரிக்கிட்டாகவும் பார்க்கல அந்த கதைக்காகவும் பார்க்கல அப்படியே குஷிடாவே வந்து அப்படியே குஷியா பார்த்துனுக்கிறேன் அப்படியே வந்து வானத்தையே பார்த்துனுக்கிறேன்டா. படிடா உடனே கேள்வி ஒரு ப்ரோ எங்க ப்ரோ வானமே தெரியல அப்படின்னு அதை வந்து நான் குஷிடா கண்ணிலேயே பார்த்தேன். ஸோ இப்படி எல்லாமே இருந்துச்சு. ஸோ மேபி நீங்கள் யாரை வேணா பார்த்துக்கோங்க. ஆனால் குஷிடாவை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா அவன் குஞ்சு மணியை கட் பண்ணி விட்டுருவேன். அவன் இனிமேல் ஏன் ஆடு உனக்கு வேணா சண்டைக்கு வந்துக்கோ, புரியுதா? சரி ஓகே, இப்போ அரிக்கிட்டாவோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பேசுவோம். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், நான் மிக்காசா தான் வந்து இது வரையுமே வந்து நல்லாவே இல்லாத ஒரு வாய்ஸ் நினச்சேன். ஆனால் அரிக்கிட்டாவே அது டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி தான் தெரியுது. நம்ம 2 பேரையும் ஒரே மாதிரி எடை போடாத. எப்பவுமே சீட்டை விட்டு கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. பஸ்ல வரும்போது என்னைய உத்து பார்த்துக்கிட்டு இருந்தல்ல, ஏன் அப்படி பார்த்த? அவ்வளோதானே, நான் கிளம்புறேன். இந்த கோ இன்சிடென்ஸையும் நான் விரும்பல. ஸோ பார்த்து நம்மளுக்கே என்னடா வாய்ஸ் இது, ஏன்னா இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறீங்க, ஒழுங்கா சூஸ் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க வச்சிடறானுங்க. மேபி பர்சனலாகவே நான் சொல்லணும் அப்படின்னா 2-3 இடத்துல வாய்ஸ் நல்லா தான் இருக்கிற, தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இவ தாண்டா ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி நம்ம வந்து எல்லா அனிமேலுமே வந்து இந்த சாஃப்டா இருக்கிற கைண்டா இருக்கிற பொண்ணுலாம் வந்து பார்த்துருக்கோம், அவங்க தான் வந்து ஹீரோயினா இருந்தும் பார்த்துருக்கோம். ஸோ அதனாலேயே வந்து சாஃப்டான குரலை பார்த்து பழகி போச்சா அப்படின்னு சுத்தமா தெரியல. பட்னு வந்து இது மாதிரி வந்து ஒரு மாதிரி குரல் கிடையாது. இது என்ன குரலே தெரியலடா. ஒரு அளவுக்கு வந்து ஸ்கூல்ல படிக்கிற வாய்ஸ் கூட இல்ல, மேபி காலேஜா தாண்டி வந்து காலேஜ் செகண்ட் இயர் போடுவாங்க அது மாதிரி வாய்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களா, நல்லாவே இல்ல. இது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டா என்ன எலைட்னே தெரியல. வந்து கிளாஸ் ரூம்ல வந்து இது வந்து பின் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ வந்து அரிக்கிட்டா வாய்ஸ் எல்லாம் கேவலப்படுத்திட்டானுங்க. திங்க் வந்து பேசுறது திங்க் வந்து எதுவும் நான் சொல்ற மாதிரி இல்லடா, விட்றா நான் பொண்ணு வாய்ஸ் பத்தி பேசுற மாதிரி இல்லை, நான் வந்து டேரக்டா ஹீரோக்கு வந்துடலாம். ஓகேவா, ஹீரோ வச்சுக்கிறேன், பொண்ணு அடி கூட தப்பு. டே அப்பா அந்த டப்பிங்கை பத்தி சொன்னா, இந்த ஒரு எபிசோட டப்பிங்கை பத்தி பேசினேன், நீங்க உடனே ட்ரிகர் ஆயிட்டீங்கன்னா ப்ரோ மொத்தம் வாய்ஸ் பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன போச்சு ஃபெமினிசம் போட்டு அடிக்காதீங்க. எப்பா அந்த எபிசோட நல்லா தான் இருக்குதுப்பா, வாய்ஸ் சூப்பரா இருக்குதுப்பா, ஓகேவா, சந்தோஷமா. ஸோ நான் பேசிக்கலா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த திங் அரிக்கிட்டான்ற வாய்ஸுக்கு கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் சத்தியமா செட் ஆகல. ஸோ மேபி இந்த வாய்ஸ் வேற ஏதாவது கேரக்டர் சூஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நல்லா இருந்திருக்கும், நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஆனா வாய்ஸுக்கும் அந்த பொண்ணு நடக்கிற சிக்மா மாதிரி ஒன்று பண்ணுது, அது பண்ற கேவலத்துக்கும் செட்டே ஆகலன்றதா உண்மை. மேபி வந்து ஃபன் போட சில இடத்துல வரும்போது வந்து கொஞ்சம் கனெக்ஷன் ஆகுது, லைட்டா ஃபன் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா ஒரு முக்கியமான இடம் எமோஷனலா பேசணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எமோஷன் கிடையாது தான். ஆனா அப்படி ஒரு தருவாய் வரும்போது அவங்க நார்மல் சிக்மா வாய்ஸ்லயே பேசுறதுனால நான் எமோஷன் கனெக்ட் ஆக மாட்டேன்றதா உண்மை. சோ அதனால அரிக்கிட்டா வாய்ஸ் அடி உழுது. சோ அரிக்கிட்டாவோட வாய்ஸ் பாத்தீங்க, மேபி யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா தயவு சொல்லுங்க, அக்கா உங்க வாய்ஸுக்காக நான் காத்திருக்கிறோம், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அக்கா அப்படின்னு. சோ யாருக்குமே எதுவுமே வராது அப்படின்னு கிடையாது. சோ மேபி எல்லா டப்பர்ஸுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அவங்க ஸ்கில்ஸை, லைக் ரோஷன் ப்ரோன்னு வச்சுக்கையா. சோ அது வந்து அவருக்குமே கிடையாது, ஏன்னா அவரையே முதல்ல போட்டு அடிச்சிருக்கோம். பட் ஸ்டில் நான் வந்து ஆஃப்டர் நானோட பிக் ஃபேரியா ஒரு ஃபேன் ஆகிட்டேன் டப்பிங்க்கு. சரி விடு ஐயோ கிரிஞ்சு பண்ணக்கூடாது ரெடி. ஸோ எனிவே அரிக்கிட்டா வாய்ஸ் பொறுத்த வரையுமே ஆவரேஜ் தான். ஸோ வந்து மற்றபடி சொல்கிற மாதிரி இல்லை. மேபி எபிசோட் மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அரிக்கிட்டா வந்து மிக்காசா மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதா செட் ஆகுதா அப்படின்றத பார்த்துருந்து பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எதுவுமே தெரியாது. ஸோ காத்திருந்து பார்ப்போம் அரிக்கிட்டாவோட வாய்ஸ் ஆக்டர் ஏதாச்சும் பண்ணுறாங்களா, இதுக்கப்புறம் தான் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு. ஓகேவா. ஸோ ஃபைனலாக தலைவரான ஐகோஞ்சியை பற்றி பேசணும். எனக்கு முன்னாடி ஐகோஞ்சியை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு சரியான அடி அடிச்சு போட்டானுங்க. வெறும் ஹேட் தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. வரும்போது வந்து திங் வந்து ஐகோஞ்சி தான் எல்லாரும் ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் டப்பிங் ஐகோஞ்சியவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. பேசிக்கலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா வாய்ஸ் வந்து சூப்பரான வாய்ஸ் தான். வாய்ஸை பத்தி நம்ம வந்து தப்பே சொல்லக்கூடாது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரும் சொல்றீங்க நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே சொல்ல போனா வாய்ஸ் ஒரு பங்கமான வாய்ஸ் தான். ஆனால் இந்த வாய்ஸ் எந்த கேரக்டர் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கொடுத்த மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து வாய்ஸ் கொடுத்த வரைக்கும் ஐகோஞ்சினா யாருன்னே தெரியாது போல. எப்படியெல்லாம் வந்து ஐகோஞ்சி கேரக்டர் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசி வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலா வந்து இந்த வாய்ஸ் நல்லா பண்றதுலாம் ஐகோஞ்சியில வந்து ஒர்த்தே இல்ல. ஏதோ வந்து அமேசான் பிரைம்ல கூட வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி பவரா இருந்துச்சு, ஒரு அளவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி லைக் வந்து சூப்பரா இருந்துட்டு. ஆனா இதை பார்க்கும்போது வந்து ஏன்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ கடமையும் கொடுத்து வைப்போம், கடமையும் பார்த்தா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, உனக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. நான் இங்க யாரையும் கவனிக்கவே இல்லை. அடுத்த கிளாஸ்ல படிக்கிற பசங்க கிட்ட கூட நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? ஸோ பேசிக்கலாக என்ன திங்க் பண்ணி தான் கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. ஸோ ஐகோஞ்சியை பொறுத்த வரையும் ஓகேடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. ஸோ மற்றபடி வந்து அந்த அளவுக்கு புகழ்ற மாதிரி தான் இல்லைடா. பட் ஒரே எபிசோட நம்மளால எதுவும் பேச முடியாது. மேபி இதுக்கப்புறம் ஐகோஞ்சி கேட்டதா பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். பட் வந்து ஐகோஞ்சி கொடுத்தவரை கொஞ்சம் வந்து மனசை தேத்தி வச்சுட்டு ஐகோஞ்சி எப்படின்னா பண்ணிருக்கான் லைக் வந்து ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் போய் பாருங்க ஐகோஞ்சி யாரு எப்படி பேசுவான் அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லல. ஸோ நிறைய பேர் நீங்களே டப் பண்ணிருப்பீங்க, நீங்களும் பார்த்து டப் பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் அனிமே கொஞ்சம் வந்து நிறைய பேர் உங்கள் வாய்ஸாக பார்க்கணும் அப்படின்னு மனசில் வச்சு
வச்சுக்கிட்டு கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா பார்க்க எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து ஜாப்பனீஸ்ல இங்கிலீஷ்ல பார்த்தவனுங்க நேற்று கழுவி ஊத்தினா நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னடா தமிழ் டப்பிங் இவ்வளோ ஏட் பண்றீங்கடா அப்படின்னு. ஓகேவா? ஸோ உண்மையிலேயே சொல்ல போனா ஒரே ஐடியா வந்து கிளாஸ் போட்டு அடிச்சுட்டு தான் பிளான்ல இருந்தா. பட் இருந்தாலும் வந்து ஏற்கனவே வந்து ஏஓடியை பேசி ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கிறேன். ஸோ அதனாலேயே வந்து வேணாண்டா அப்படின்ற மாதிரி கிடக்கண்டா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று கமெண்ட்ல வந்து அவ்வளோ பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்றீங்க. ஸ்டில் வந்து அந்த அளவுலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா மேபி வந்து சொல்றதுனா தனியாக உட்காந்து பகுதி மேல் ஸோ வந்து லைவ் சேட்டில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்டை உள்ள கொடுத்தோன்னே நம்மளே வந்து நெகட்டிவாக மாறி இருந்த அனிமே. ஸோ அப்புறமா வந்து நான் ரீவாட்ச் பண்ணும்போது ஓகே நல்லா தான் இருக்கு, இதுக்கு என்னடா குறை அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஐகோஞ்சி வந்து கொஞ்சம் வந்து பெரிய மிஸ்டேக்காக இருக்கு ஐகோஞ்சி பொறுத்த வரையுமே. ஸோ நம்ம இதுவரையும் பார்த்த அனிமேலேயே வந்து ஹீரோ கேரக்டர் சூப்பராக இருக்கும், சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் பரவாயில்லையா இருக்கும். இந்த எபிசோட்ல என் ஆளான குஷிடாவை தவிர எல்லார வாய்ஸும் ஆவரேஜ் தான். பட் அதுக்குன்னு கேவலமா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு கிடையாது. இட்ஸ் குட் த வாய்ஸ் டப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் இது பத்துமா இது போதுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமா பத்தாது. இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் பார்க்குறோம் கன்ஃபார்ம் கழுவி ஊற்றுவானுங்கன்றதான் உண்மை. ஓகேவா? அண்ட் சேம் டைம் வந்து ஐகோஞ்சியை வச்சு இங்கே பேசி ஆகணும். இந்த திங் வந்து இது தமிழ் டப்பிங் இல்லை, ஜாப்பனீஸ் டப்பிங் நான் சொல்றேன். ஸோ நானுமே கிளாஸ் வேலையிட்ட பார்த்துட்டு ஐகோஞ்சி பார்த்தோன்னு வந்து ஐகோஞ்சி சிக்மா ஐகோஞ்சி வந்து பங்கம் பிளான்னா பங்கமா போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட்லாம் இருந்தேன். பார்த்தா இந்த நாய் வந்து எல்லா பொண்ணுமே பேசினுக்கிறான். இவனை போயிட்டு வந்து ஏன் சிக்மான்னு சொன்னீங்க, ஏன் வந்து இவனை போச்சு வாழ்த்துறீங்க அப்படின்னு தெரியல. மேபி பிளான் எல்லாம் பக்கா போடணும் அப்படின்னு தெரியல. நீங்க வேற எனக்கு கூட்டு போய் இட்டாச்சி கூட எய்சன் கூட கம்பேர் பண்ணுகிறீங்க. எய்சன் போடுற பிளான் நியாயமா இருந்தா உங்களுக்கு சத்தியமா. ஸோ வந்து ஐகோன் சிக்மா கேட்டனா இல்ல மேபி ஒரு எபிசோட் தான் பார்த்துருக்கேன். மேபி 12 எபிசோட பார்த்துட்டு யாராச்சும் ஐகோன் சிக்மா பேசிட்டு இருக்கீங்களா? ஸோ நான் பார்த்துட்டு எப்படி தான் இருக்கு அப்படின்றத சொல்றேன். மேபி ஐகோன் வீடியோ போட முடிஞ்சா போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோ எல்லாருக்கும் எபிசோடுக்கு வந்து எல்லா எபிசோடுக்கும் ரிவ்யூ போட சொல்லுவீங்கன்றது நல்லாவே தெரியும். பட் அப்படியெல்லாம் போட்டான கை விடுற மாதிரிலாம் கிடையாது. மேபி எது பீக் எபிசோட் இருக்கோ எதுலாம் வந்து 9 மேல ரேட்டிங் பிடிச்சிருக்கோ அந்த அனிமேக்கு மட்டுமே வந்து ரிவ்யூ போடலான்னு தான் பிளான். ஸோ எந்தெந்த எபிசோட 9 மேல ரேட்டிங் பிடிச்சிருக்கு தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்கும் அதை பத்தி பேசுவோம். மொக்கையா இருந்தாலும் பத்தி பேசுவோம். ஓகேவா? ஸோ எனிவே கைஸ் யார் தான் சொன்னாலும் இட்ஸ் அவர் டப்பிங், இட்ஸ் அவர் தமிழ் டப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். யாருமே வந்து லைவ் சாட்ல என்ன பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை. பட் வந்து கமெண்ட் செக்ஷன் அப்படி வரும்போது கொஞ்சம் டீசெண்டாக வந்து சொல்லுங்க. ஸோ வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா இல்லை சொல்லிட்டு வெறுமனே சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க டப்பருக்கே என்னடா பிரச்சனை, ஏன்டா உங்களுக்கு பிடிக்கலன்ற கேள்வி வரக்கூடாது. ஓகே உங்களுக்கு இதனால தான் பிடிக்கல போல அப்படின்ற கேள்வி தான் வரணும். புரியுதா? ஏன்னா வந்து முஜை இந்தியா சில ஸ்டூடியோஸாக பார்த்து தான் கொடுக்குறானுங்க. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து இந்த கிளாஸ் ஆல்ரெடி நல்லா இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை போட்டு அடிச்சுட்டு ஒரு 4 வார்த்தை வந்து போட்டு அடிச்சு விட்டேன் அப்படின்னா நாளைக்கு அந்த ஸ்டூடியோவில் வேலை செய்கிற பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை வரும். ஸோ எடுத்து நாயடா இந்த மாதிரி 4 பேர் பண்ணாங்கன்னா பிரச்சனை வரும். புரியுதா? ஏன்டா டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் தயங்களா ஓகே இது இம்ப்ரூவ் பண்ணீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ முஜை இந்தியா வந்து புரிஞ்சுப்பாங்க. அண்ட் சேம் டப்பிங் ஸ்டூடியோ வந்து புரிஞ்சுக்கும். ஸோ மொட்டே நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எவனுமே புரிஞ்சிக்க மாட்டானுங்க. நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முஜை இந்தியா ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம டப்பிங் நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எனிவே கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு ஆவரேஜான எபிசோடு தான். வாழ்த்துற மாதிரினா இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரினா சுத்தமாக கிடையாது. பட் ஒப்பிடும்போது ஃபேன் டப்போட நல்லா இருக்கு அவ்வளோதான், மற்றபடி சொல்றதுக்கு மாதிரி இல்லை. பட் இந்த மேல் சைடு கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபேன் டப்பை ஒப்பிடலாம். பட் வந்து ஓல் திங் மொத்த அனிமேவா மொத்த எபிசோட எடுக்கும்போது கன்ஃபார்ம் வந்து ஃபேன் டப் மாதிரி இல்லை, ஒரு 10க்கு 7 பாயிண்ட் ரேட்டிங் தரலாம். ஓகேவா? ஸோ எனிவே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. உடனே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கொடுத்ததை விட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கல அதை பற்றி பேசுங்க. ஸோ அதை பற்றி நம்மளால பேச முடியும். புரியுதா? ஸோ எனிவே அடுத்த நான் நினைக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உலகர்ஸ் அவட போடா கடைசி போடா.